தென் மாவட்ட மக்களை மீட்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. மக்களின் உடல் நலனை உறுதி செய்ய 2500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். பெருமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் தலைமைச் செயலாளர் நேரில் ஆய்வு. சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்கும் பணி 1 வாரத்திற்குள் முடியும் என தகவல். தூத்துக்குடி சுற்று வட்டாரத்தில் 5 லட்சம் டன் உப்பு சேதம். இழப்பிலிருந்து மீள ஓராண்டாகும் என்று உற்பத்தியாளர்கள் வேதனை. ஒட்டப்பிடாரம் அருகே பாண்டிபுரம் வ.உ.சி. நகரை சூழ்ந்த வெள்ளத்தால் 2000 குடும்பங்கள் பாதிப்பு. உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர்களுக்கு படையெடுக்கும் பயணிகள். தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் பல கிலோமீட்டருக்கு அணிவகுக்கும் வாகனங்கள். தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை ரசித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். ஒன்றிய அரசிடம் பேரிடருக்கான நிதியை மட்டுமே கேட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். பேரிடர் கால நடவடிக்கைகளை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அரசியலாக்க முயற்சிப்பதாகவும் விமர்சனம். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பு. நாடு முழுவதும் ஒரே நாளில் 752 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்கிய கேரள மக்கள். கேரள சகோதரர்களின் அன்புக்கு நன்றி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத உயர்வு. ஒரு முட்டையின் விலை ₹5.70 நிர்ணயம். அட்டப்பாடியில் 30 அடி கிணற்றில் தவறி விழுந்த காட்டு யானை. ஜேசிபி உதவியுடன் பள்ளம் தோண்டி பத்திரமாக மீட்ட வனத்துறை. வெள்ள பாதிப்புக்கு நிவாரண நிதியை ஒதுக்காமல் தமிழ்நாடு அரசை விமர்சித்து அரசியல் செய்வதா? நிர்மலா சீதாராமனுக்கு கே. பாலகிருஷ்ணன், அன்புமணி உள்ளிட்டோர் கண்டனம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு வழக்கமான இடத்திலேயே நடைபெறும். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை சென்ற ஆண்டு போல மாவட்ட மாநகராட்சி நிர்வாகம் நடத்தும் என்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு. அரபிக்கடலில் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த வணிக கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். மங்களூர் வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் பரபரப்பு. மதுவிலக்கு அமலில் உள்ள குஜராத்தில் சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் மட்டும் மதுபானத்திற்கு அனுமதி. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக மதுவிலக்கு கொள்கையை பாஜக அரசு தளர்த்தியதால் சர்ச்சை. பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிப்பதாக மல்யுத்த வீரர் வீரேந்தர் சிங்கும் அறிவிப்பு. சாக்ஷி மாலிக்கிற்கு ஆதரவாக நாட்டின் முன்னணி வீரர்களும் முடிவெடுக்குமாறு அழைப்பு. முழு கொள்ளளவை எட்டியது மணிமுத்தாறு அணை. அணையில் இருந்து 1300 கன அடி நீர் திறப்பு. ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்க்கும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கூட்டுறவு கடன் 2023-24 நிதியாண்டில் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு. கச்சா எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டோருக்கு 8,68 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. 2301 குடும்பங்களுக்கு தலா 12,500 ரூபாய் வழங்கி வங்கிக் கணக்கு மூலம் வரவு வைக்க ஆணை. போக்குவரத்து தொழிலாளர்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு.
சென்னையில் வரும் 27ஆம் தேதி மாலை பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உள்நாட்டு விமான கட்டணங்கள் கிடுகிடு உயர்வு. திருச்சி, மதுரை, கோவை, திருவனந்தபுரம், கொச்சி செல்லும் விமானங்களின் கட்டணம் பல மடங்கு அதிகரிப்பு. சீனாவில் முழுவீச்சில் தயாராகும் லோக்னூர் அணு ஆயுத சோதனை மையம். ஆதாரங்களுடன் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் அம்பலப்படுத்தியது. பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் செய்திருக்கும் பதிவில், பெருமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களின் உடல் நலனை உறுதி செய்திட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் 2500க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். அதேபோல உழவர்களின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுத்து அவர்களது நலன் காத்திட வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் களப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். அதோடு 6 நாட்களாக 10 பொறுப்பு அமைச்சர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் களத்தில் இருந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதை உறுதி செய்து வருவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தங்கியிருந்து அரசு அதிகாரிகளுடன் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைப்பதாக கூறியுள்ள அவர், தென் மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த அதிக கனமழையால் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, குமரி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மோசமாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் சீரமைப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை கணக்கெடுத்து நிவாரணம் வழங்குவதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளன. சேதமடைந்த பகுதிகளில் சாலைகளை சீர்படுத்துவது மற்றும் மின் இணைப்பு வழங்குவதும் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணைகளின் கொள்ளளவை விட பல மடங்கு அதிகமான தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியதாக தெரிவித்தார். அதை ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு யார் யாருக்கு பாதிப்பு இருக்கோ வீட்டில் அனைவருக்கும் அந்த முழு வீடு டேமேஜ் இருந்தால் அதுக்கு ஒரு அது இருக்குது. அதே மாதிரி அந்த மற்ற பக்கா வீடு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு தனியாக. ஸோ ஆனால் யார் யாருக்கு வீட்டுக்கு பாதிப்பு இருக்கோ அனைவருக்கும் அந்த நிவாரண தொகை வரும். அதை நம்ம கணக்கெடுப்பு முடித்த பிறகு எவ்வளோ எத்தனை வீடு பாதிச்சிருக்கு அதெல்லாம் கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணபடி அனைவருக்கும் அந்த நிவாரண தொகை விரைவில் கிடைக்கும். துண்டிக்கப்பட்ட சாலைகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் குடிநீர் மற்றும் மின் விநியோகம் ஓரிரு நாட்களில் சீராகும் என்றும் சிவதாஸ் மீனா கூறினார். இந்நிலையில் ஏரலில் உயர்மட்ட பாலம் துண்டிக்கப்பட்ட இடத்துக்கு அருகில் உள்ள அணுகுசாலை சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணியை பார்வையிட்ட அமைச்சர் தேவாவேலு, திருச்செந்தூர் ஏரல் இடையே நாளை முதல் போக்குவரத்து தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு செய்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், வெள்ளம் பாதித்த 4 மாவட்டங்களில் 26,282 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் நாளை முதல் மெகா மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உழவர் நலத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் 50 வாகனங்கள் மூலம் 70 டன் காய்கறிகள் வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களை எட்டயபுரத்திலிருந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அனுப்பி வைத்தார். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், தற்பொழுது இந்த ஊர்வலத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவினுடைய 467வது கந்தூரி விழா வெகு விமர்சையாக கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான அந்த சந்தன கூடு ஊர்வலமானது தற்போது நாகையிலிருந்து தொடங்கியிருக்கிறது. வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய இந்து மதத்தைச் சேர்ந்த, இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த, கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த அனைவரும் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த சந்தன கூட்டை மலர்களை தூவி, பூக்களை தூவி தற்போது வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாலை 4 மணிக்கு அந்த சந்தன பூசும் விழாவானது இங்கு நடைபெற இருக்கிறது. கேரளாவில் புகழ்பெற்று இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இங்கு இருக்கக்கூடிய அந்த தோல் களியாட்டம்
கொண்டாட்டத்துடன் இந்த விழாவானது தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக 467 ஆண்டுகளாக தொன்று தொட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் தமிழகம் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு கலந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? எத்தனை வருஷமாக சந்தனக்கூடு பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சந்தனக்கூடு. இது இந்து முஸ்லீம் சமுதாய ஒற்றுமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஏரியாவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது இங்கேருந்து போகிறது இப்போ இரவு 3 மணிக்கு நாகூருக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு அவங்க பரம்பரை கலிஃபா சந்தனம் பூசுவாங்க. அதிகாலை 4:30 மணிக்கு சந்தனம் பூசுவாங்க. பூசிட்டு அது உங்களுக்கு 4:30 மணிக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் அதிகம் இருக்கிறத பார்க்க முடியுது. அம்மா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சந்தனக்கூடு ஊரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த மாதிரிலாம் இது கொண்டாடி நல்லா இருக்கு, கூத்தூர் நல்லா இருக்கு. தொடர்ச்சியாக இந்த சந்தனக்கூடு ஊர்வலத்தில் தமிழகம் மட்டும் இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் இங்கே குழுமி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாகையிலிருந்து இந்த ஊர்வலமானது தொடங்கியிருப்பதால் நாகப்பட்டினம் நாகூரே பகுதியை விழாக்குளம் போட்டிருக்கிறது என்று சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தூத்துக்குடி அருகே உப்பளங்களில் இருந்து 5 லட்சம் டன் உப்பு மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 100 கோடி ரூபாய் அளவிற்கு தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். 4 பங்கு கடலை நம்பியே இருக்கும் தூத்துக்குடியில் மீன்பிடி தொழிலுக்கு அடுத்தபடியாக இருப்பது உப்பு தொழில்தான். வேம்பாறு முதல் ஆறுமுகநேரி வரை பல ஆயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் உப்பள தொழிலை நம்பியே உள்ளது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தை புரட்டி போட்ட பெருமழை வெள்ள பாதிப்புகளுக்கு உப்பளங்களும் தப்பவில்லை. பொதுவாக மழைக்காலங்களில் உப்பு உற்பத்தி நடைபெறாவிட்டாலும் தேக்கி வைக்கப்பட்ட உப்பை பேக்கிங் செய்வது, விற்பனைக்கு அனுப்புவது போன்ற பணிகள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் தேக்கி வைக்கப்பட்ட அனைத்தும் உப்பு மழை வெள்ளத்தில் கரைந்து கடலுடன் கலந்து விட்டதால் வெறும் கூடாரங்கள் மட்டுமே உள்ளன. இதனால் உப்பள தொழிலை நம்பி உள்ள தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். ஒரு வருஷம் சேர்த்து வச்ச உப்பு எங்களுக்கு அவோட நாசமாக போயிட்டு பல கோடி ரூபா போயிட்டு எங்களுக்கு. அதனால தொழில் பார்க்க ரொம்ப சங்கடமாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கோம். மாறுன்னு பாவம் தான். அவ்வளோ உப்பு கரைஞ்சிட்டு, ஒரு 17 டன் உப்பு கூட கரைஞ்சிட்டு. நான் நாயாக கடந்து வேலை பார்க்குறேன். எனக்கு கூலி 2 ரூபா கூலி. இந்த கூலி கூட நான் இது இல்லாமல் ரொம்ப நஷ்டேடு ஆகிட்டு. அவங்க ஓனர் என்ன சொல்லிட்டாங்க, உப்பு ஃபுல்லாக கரைஞ்சிட்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க. கஷ்டத்தை எங்களுக்கு, நாங்கள் கூலிக்காரங்க இவங்ககிட்ட 10-30 பேர் வேலை பார்க்கோம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இதுன்னோம். இதில் நாங்கள் படக்கூடிய கஷ்டமே என்ன அப்படின்னா, இன்னும் 30 நாள் வேலை கொடுக்க மாட்டாங்க. கூடாரங்களில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் டன் உப்பும் கடலில் கலந்து விட்டதாக கூறும் உப்பள உரிமையாளர்கள் இதன் மொத்த மதிப்பு 100 கோடி ரூபாய் என தெரிவிக்கின்றனர். இந்த இழப்பில் இருந்து மீண்டு வரும் குறைந்தபட்சம் ஓராண்டாகும் எனவும் இதற்கு உரிய இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர் விடுமுறைக்காக மக்கள் சொந்த ஊர் திரும்புவதால் உளுந்தூர்பேட்டை, செங்குறிச்சி சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் பாபு இணைகிறார். ரமேஷ் பாபு, தற்போது மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் அங்க எந்த அளவிற்கு வாகன நெரிசல் காணப்படுகிறது? விவரங்கள். வணக்கம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் மையப்பகுதியாக இருப்பது உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடி வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வந்த நிலையில் தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை, புத்தாண்டு மற்றும் அரையாண்டு விடுமுறை உள்ளிட்ட தொடர் விடுமுறை 10 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இன்று கார், வேன் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் காலை முதலே சென்று கொண்டுள்ளது. தற்போது மாலை நேரங்களில்
அதிக அளவில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கிறது. இதனால் உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து மெதுவாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வாகன நெரிசலை பார்த்து சுங்கச்சாவடி கவுண்டர்கள் 6 கவுண்டர்கள் வழியாக ஏற்கனவே வாகனங்கள் அனுப்பி வந்த நிலையில் தற்போது கூடுதலாக 2 கவுண்டர்கள் திறக்கப்பட்டு 8 கவுண்டர்கள் வழியாக வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி செங்குறிச்சி டோல்கேட் ஊழியர்களும் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டு இந்த வாகனங்கள் செல்வதற்கு போதிய ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இருப்பினும் உளுந்தூர்பேட்டை இந்த டோல்கேட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதுடன் செங்குறிச்சி டோல்கேட்டை கடந்து செல்லும் திருச்சி மார்க்கத்துக்கு செல்லும் வாகனங்களும் மெதுவாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து செல்கிறது. இதனால் கடும். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ஒரு வாரம் ஆகியும் வெள்ள நீர் வடியாததால் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டப்பிடாரம் அடுத்த மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பூ பாண்டியபுரம் வாசிசி நகர் பகுதியில் வெள்ள நீர் இன்னமும் வடியாமல் உள்ளது. பல இடங்களில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் வீடுகளிலேயே தஞ்சமடைந்துள்ளனர். ஒரு வாரமாகியும் தண்ணீர் வடியாததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே தண்ணீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூப்பாண்டியபுரம் நாங்க இந்த ஊர் மக்களுக்கு மழை போன வாரம் மழை பெஞ்சிச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை பெஞ்ச மழை இன்ன வரைக்கும் எங்களுக்கு தண்ணி ஒரு துளி அளவு கூட இறங்கல, வத்தல. எங்களுக்கு தண்ணியை எடுத்து விடுங்க, அது போதும். மழை வெள்ளத்தால் முடங்கியுள்ள வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க அனைத்து உதவிகளையும் தங்களுக்கு அரசு வழங்க வேண்டும் என்று பூ பாண்டியபுரம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்சாரம், குடிநீர் விநியோகம் போன்ற அடிப்படை வசதிகளை சீராக்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தூத்துக்குடியைச் சேர்ந்தவரான தமிழ் தலைவாஸ் கபடி அணி வீரர் மாசானமுத்து வீடு வெள்ளத்தில் இடிந்ததால் அவரது குடும்பத்தினர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கபடி வீரர் மாசானமுத்து புரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். இந்நிலையில் தென் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் முத்தையாபுரத்தில் உள்ள தமிழ் தலைவாஸ் அணியின் வீரர் மாசனமுத்துவின் ஒரு வீடு மழை வெள்ளத்தால் முழுமையாக இடிந்திருக்கும் நிலையில் மற்றொரு வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மூழ்கியது. தற்போது மழை வெள்ளம் வடிந்த நிலையில் மாசனமுத்து கபடி போட்டியில் பெற்ற சான்றிதழ்கள் முழுவதும் தண்ணீரில் நனைந்திருக்கின்றன. மேலும் அவர் வென்ற கோப்பைகளை அவரது பெற்றோர் கண்ணீருடன் சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சென்னையில் நேற்று நடைபெற்ற புரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணிக்காக மாசனமுத்து விளையாடிய நிலையில் போட்டியை நேரில் காண முடியவில்லை என்று மாசானமுத்துவின் தாய் வேதனை தெரிவித்துள்ளார். தனது மகன் விளையாடும் போட்டியை பார்ப்பதற்காக ஆவலாக இருந்த நிலையில் போட்டிக்கான டிக்கெட் எடுத்தும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதால் செல்ல முடியவில்லை என்று கூறியுள்ளார். நான் ஊருக்கு பிறப்பிட்டு வரேன் அப்படின்னா, நான் ஊருக்கெல்லாம் பிறப்பிட்டு வேண்டாம் ஐயா, நீ இத்தனை வருஷம் நீ பாடுபடுறதுக்கு பலன் வேணும். நம்ம இந்தியாவுக்கே நீ ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி மாசானமுத்து போனானா அமித்தியாவதுக்கு முனிசானத்துலேருந்து அவன் இந்த மாதிரி நமக்கு இந்த நல்ல பேர் வாங்கி தந்திருக்கான். நான் பெருமை தம்பி, நாங்கள் எல்லோரும் சேஃப்டியாக தான் இருக்கோம். காணாக்குறைய தம்பி வந்திருக்கான், எங்களை பார்த்துக்கிடுவான். நீ எதை பற்றி கவலைப்படாத, நீ மனசில் எதையும் வச்சுக்கிடாத, நீ விளையாடு, நாங்கள் நல்ல மாதிரி இருக்கோம் அப்படின்ட்டு அவன் அழுதான், பொங்குன்னு அழுதான். அழாத, நீ கண்ணீர் விடக்கூடாது, நீ நினச்சேன்னா உனக்கு விளையாட முடியாது, நல்ல மாதிரி விளையாடுமா அவனுக்கு ஆறுதல் சொன்னோம். அதுக்கு பிறகு சரிம்மா சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். 2 நாளாக தண்ணி வற்றலை, எந்த பொருளும் எடுக்கலை. எல்லா சர்டிஃபிகேட்டு, டிவி, பிரிட்ஜு எல்லாமே தண்ணியில் போயிட்டு, தம்பி வாங்கின கப்புலாம் எல்லாம் தண்ணியில் மிதந்துச்சு. அதெல்லாம் பிறக்கி எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. மாசனமுத்துவின் ஒரு வீடு முழுமையாக இடிந்த நிலையில் மற்றொரு வீட்டில் இருந்த டிவி, ஃப்ரிட்ஜ் என அனைத்து பொருட்களும் சேதமடைந்திருப்பதால் அரசு உதவி செய்ய வேண்டும் என்று மாசானமுத்துவின் பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பேரிடரை களைவதற்கான கூடுதல் நிவாரண நிதி வழங்க மறுக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேரிடர் கால நடவடிக்கைகளை அரசியலாக்க முயற்சி செய்வதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இம்மாத துவக்கத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை பார்வையிட வந்த மத்திய இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் நிவாரண நிதி வழங்குவது குறித்த கேள்விக்கு மத்திய அரசு என்ன ஏடிஎம்மா என்று பதிலளித்தார்.
இது குறித்து பேசிய அமைச்சர் உதயநிதி தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வரிப்பணத்தை தானே கேட்கிறோம் என்று கூறியிருந்தார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவரது பதிலை கடுமையாக விமர்சித்தார். இந்த நிலையில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி நிர்மலா சீதாராமன் கூறுவது போல மரியாதை குறைவான எந்த வார்த்தையையும் தான் பயன்படுத்தவில்லை என்று கூறினார். ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையாக நான் கேட்குறது, நான் எந்த ஒரு எனக்கோ என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர், இது வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒன்றிய குழு அமிச்சாங்க, அவங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க அது டோட்டலாக இது ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசுனதாக நான் நினைக்கல. நம்முடைய நிதியாக தான் நம்முடைய வரியாக தான் நம்ம ஒன்றிய அரசு கொடுத்துருக்குறோம். எனவே நமக்கு தேவைப்படும் போது தயவுசெய்து கொடுங்கன்னா மீண்டும் மரியாதையாக கேட்குறேன். பேரிடர் கால நடவடிக்கைகளை அரசியலாக்க நிர்மலா சீதாராமன் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய உதயநிதி தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மத்திய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மோடி அரசின் 9.5 ஆண்டு கால ஆட்சியே பேரிடர்தான் என்பதாலோ என்னவோ வெள்ள பாதிப்பை பேரிடராக அறிவிக்க மத்திய அரசு விரும்பவில்லை போலிருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லி அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் உதயநிதி தெரிவித்தார். இதனிடையே 2014ஆம் ஆண்டு பிரதமராவதற்கு முன் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி அப்போதைய மத்திய அரசை பார்த்து இது என்ன உங்கள் மாமா வீட்டு பணமா என பேசியதை ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் பரவி வருகின்றன. பேரிடர் காலத்தில் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளை அரசியல் நோக்கத்துடன் விமர்சிப்பதா என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் போர்க்கால நடவடிக்கையால் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பி வருவதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்காமல் ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்வதாகவும் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தூத்துக்குடி, கன்னியாகுமரிக்கு ஏதாவது ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்தாரா என்று கேள்வி எழுப்பிய அவர் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என பேசுவதா என நிர்மலாவிற்கு கண்டனம் தெரிவித்தார். மாநில அரசு மீது குற்றம் சுமத்தி அரசியல் செய்வதை மட்டுமே நிர்மலா சீதாராமன் உள்நோக்கத்துடன் இருக்கிறார் என்றும் வழக்கமான நிதியை தவிர வெள்ள நிவாரணத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். இந்த வெள்ளத்துக்காக தனியான நிதி ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு 5000 கோடி கேட்டார், இப்போ ஒரு 12000 கோடி கேட்டிருக்காரு. திரும்ப திரும்ப கேட்டு கிட்டத்தட்ட 21000 கோடி கேட்டிருக்காரு. நீங்கள் எவ்வளோ ஒரு 21 ரூபா பணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஒரு ரூபா கூட பணம் கொடுத்து பரிதவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட பணம் கொடுக்காம ஒரு கவலத்து சோறு கொடுப்பதற்கு கூட நீங்கள் பணம் கொடுக்காம நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு மாநில அரசு அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. நான் ஒன்றிய அரசை கேட்டுக்க விரும்புகிறேன், நிதியமைச்சரை கேட்டுக்க விரும்புகிறேன். உடனடியாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கேட்டுக்கிற மாதிரி உடனடியாக ஒரு 2000 கோடி ரூபாய் நிவாரண நிதியை உடனே கொடுங்க. தொடர்ந்து பேசிய பாலகிருஷ்ணன் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சரும் விளையாடுவது கண்டனத்திற்கு உரியது என்றார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் முன்பே தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மழை வெள்ளத்தால் தென் மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் பேசாமல் ஒன்றிய அரசு உரிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல் கட்டமாக வெள்ள நிவாரண நிதியாக 2000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இதுல நானா நீயா அதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது. இது அரசியல் பேசுற நேரமும் கிடையாது. இதுல இப்போ நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தேவை. அங்கே தென் மாவட்டங்களுக்கு அங்கே 2000 கோடி உடனடி தேவை. அந்த 2000 கோடியை மத்திய அரசு உடனடியாக அதை அங்கே அனுப்ப வேண்டும், ஒதுக்க வேண்டும் அங்கே. ஏன்னா அது முதல் கட்டமாக சொல்கிறேன் நான். பாதிப்புகள் பெரிய அளவில் பாதிப்பு வந்திருக்கு. இதில் நாங்கள் 450 கோடி முதல் கட்டம் கொடுத்தோம், 450 கோடி 2வது கட்டம் கொடுத்தோம்ல. அது ஆண்டுதோறும் எல்லா மாநிலத்தையும் கொடுக்கிற நிதி. அது சாதாரண காலத்தில் கொடுக்கிற நிதி. அது அவசர காலத்தில் கூடுதலாக கொடுக்கணும்.
இப்போ கூடுதலாக நிதி தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் டிவி விவாதமோ அந்த விவாதமோ வேண்டாம். மக்கள் பாதிப்புனா சாதாரண பாதிப்பு, பாவமாக இருக்குது. மக்கள் மோசமான நிலையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் எதுவுமே பேசாமல், அரசியல் பேசாமல் மக்களுக்கு உதவி செய்யுங்கள். சென்னையில் மிகவும் பழமையான வரதராஜ பெருமாள் கோயிலில் அசல் சிலைகளை மாற்றிவிட்டு போலி சிலைகளை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் கூவம் நதிக்கரையோரம் 750 ஆண்டுகள் பழமையான சத்திய வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது. இந்த கோயிலின் செயல் அலுவலராக கடந்த நவம்பர் 18ஆம் தேதி குமரேசன் என்பவர் பதவியேற்றார். கோயிலில் உள்ள தங்கம், வெள்ளி நகைகள், சிலைகளை ஆய்வு செய்தார். அப்போது கோயிலில் இருந்த 2 பழமையான சிலைகளை மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக போலி சிலைகள் வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். அது குறித்த தகவலின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறையில் நகை சரிபார்ப்பு துணை ஆணையர் மற்றும் இந்திய தொல்லியல் துறை வல்லுநர்களை வரவழைத்து ஆய்வு நடத்தப்பட்டது. அப்போது கோயில் வெளிப்பிரகாரத்தில் இருந்த நாதமுனி சிலை மற்றும் ஆஞ்சநேயர் சிலை ஆகியவற்றை மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக வேறு சிலைகள் வைக்கப்பட்டிருப்பது தொல்லியல் துறையின் முதல்கட்ட ஆய்வில் உறுதி செய்யப்பட்டு உள்ளது. அது தொடர்பான இறுதி அறிக்கையை 1 வாரத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். அதன் அடிப்படையில் கோயில் செயல் அலுவலர் குமரேசன் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறையில் உள்ள சிலைகள் தொடர்பான புகைப்படங்களை பெற்று ஒப்பிட்டு பார்ப்பதோடு கோயில் பணியாளர்களையும் விசாரிக்க உள்ளனர். இதற்கு முன்பு இந்த கோயில் செயல் அலுவலராக பணியாற்றிய 5 பேர் மற்றும் கோயில் சிலைகளுக்கு தினசரி பூஜை செய்வோர் ஆகியோரும் விசாரிக்கப்பட இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். கடந்த 1998ஆம் ஆண்டு இந்த கோயிலுக்காக செம்பு மற்றும் பித்தளை கலந்த மொத்தம் 32 சிலைகள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 2 சிலைகள்தான் மாற்றப்பட்டதா அல்லது அவைகள் பழங்காலத்து கலைநயமிக்க சிலைகளா எனவும் விசாரணை நீடிக்கிறது. வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு மாற்றவும் அரும்பாக்கம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளனர். சென்னை அரும்பாக்கத்தில் 750 ஆண்டுகள் பழமையான பெருமாள் கோயிலில் 2 சிலைகளை மாற்றி கடத்திச் சென்ற சம்பவம் பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எண்ணூர் முகத்துவார பகுதியில் எண்ணெய் கசிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 8 கோடியே 68 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எண்ணூர் முகத்துவார பகுதியில் கடந்த 5ஆம் தேதி ஏற்பட்ட எண்ணெய் கசிவினை அகற்ற அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் கசிவினால் காட்டுக்குப்பம், சிவன்படைக்குப்பம், எண்ணூர் குப்பம், முகத்துவார குப்பம், தாழங்குப்பம், நெட்டுக்குப்பம், வ.உ.சி. நகர், உலகநாதபுரம் மற்றும் சத்தியவாணி, முத்துநகர் ஆகிய மீனவ கிராமங்களில் மீன்பிடி படகுகள் மற்றும் வலைகள் சேதமடைந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எண்ணெய் கசிவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 2301 குடும்பங்களுக்கு தலா 12500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார். மேலும் 787 மீன்பிடி படகுகளை சரி செய்திட படகு ஒன்றிற்கு தலா 10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 3 கோடி ரூபாய் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல சென்னை மாநகராட்சி மண்டலம் 1, வார்டு 4, 6 மற்றும் 7 பகுதிகளில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 6700 குடும்பங்களுக்கு தலா 7500 ரூபாய் வீதம் 5 கோடியே 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் மீது அரபிக்கடலில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவிலிருந்து மங்களூருவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு லிபீரியா நாட்டு கொடியுடன் கப்பல் ஒன்று வந்து கொண்டிருந்தது. குஜராத்தின் போர்பந்தரிலிருந்து 217 கடல் மைல் தொலைவில் அரபிக்கடலில் கப்பல் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து கப்பலில் தீப்பிடித்தது. இதனால் கப்பல் நடுக்கடலில் நின்ற நிலையில் அதற்கு உதவுவதற்காக ரோந்து பணியில் இருந்த இந்திய கடலோர காவல் படையின் விக்ரம் கப்பல் அங்கு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து போர் கப்பல் ஒன்றும்
உதவிக்காக சென்றது. இந்நிலையில் கப்பலில் ஏற்பட்ட தீ முழுமையாக அணைக்கப்பட்ட நிலையில் அதிலிருந்த 20 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக பிரிட்டன் ராணுவ தொழில் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் லிபீரியாவில் பதிவு செய்யப்பட்டது என்றும் கப்பல் இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கான காரணம் குறித்து கடற்படை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் மால்டாவில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு கப்பலை கடல் கொள்ளையர்கள் கடத்தினர். அக்கப்பலில் காயமடைந்திருந்த இந்திய மாலுமியை இந்திய கடற்படை மீட்டது. இந்த சம்பவம் நடந்த ஓரிரு நாட்களில் அரபிக்கடலில் கப்பல் மீது ட்ரோன் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டை ஒட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. வார இறுதி நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகை என தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை வருகிறது. இதனையொட்டி பலரும் குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட வண்ணம் உள்ளனர். இதனால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இது பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்லும் பேருந்துகளில் அதிகபட்சமாக 3700 ரூபாய் கட்டணமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பயணிகளிடம் 4000 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது. இதேபோல சென்னையிலிருந்து திருச்சி, கோவை, நாகை, திருநெல்வேலி உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் பேருந்துகளின் கட்டணமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே இதுபோன்ற கட்டண உயர்வு புகார் வந்தபோது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் விழாக்கால கட்டணத்தை நிர்ணயம் செய்து போக்குவரத்து துறையிடம் வழங்கியிருந்தனர். ஆனால் அந்த கட்டணத்தை காட்டிலும் பயணிகளிடம் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை அடுத்து சென்னையில் விமான கட்டணங்கள் 4 மடங்கு வரை உயர்ந்துள்ளது. சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை கிறிஸ்துமஸ் பண்டிகை என 3 நாட்கள் விடுமுறை என்பதால் தென் மாவட்டங்களுக்கும் கேரளாவுக்கும் செல்லும் விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன் எதிரொலியாக சென்னையில் விமான பயண கட்டணங்கள் கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. சென்னை திருவனந்தபுரம் இடையே வழக்கமான கட்டணம் 2800 இருந்த நிலையில் தற்போது 14,000 முதல் 17,900 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. சென்னை கொச்சி இடையேயான விமான கட்டணம் 3000 16,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து கோழிக்கோடு, கண்ணூர் நகரங்களுக்கு பயணிக்க கட்டணமாக 3700 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் அது 15,000 ரூபாயை கடந்துள்ளது. சென்னை தூத்துக்குடி இடையே விமான பயணத்திற்கான வழக்கமான கட்டணம் 4,000 ரூபாய் என்ற நிலையில் தற்போது 10,800 ரூபாய் முதல் 14,300 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. சென்னை கோவை இடையேயான விமான கட்டணமும் 3,300 ரூபாயிலிருந்து 14,700 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னை திருச்சி இடையேயான கட்டணமும் 2,500 ரூபாயிலிருந்து 9,500 ரூபாய்க்கு தாவியுள்ளது. அதேபோல சென்னை மதுரை இடையே சாதாரண நாட்களில் 3,300 ரூபாயாக இருந்த விமான கட்டணம் தற்போது 10,000 முதல் 17,950 ரூபாய் வரை எகிரியுள்ளது. விமான கட்டணங்கள் கிடுகிடுவென உயர்ந்தாலும் தென் மாவட்ட மற்றும் கேரள மாநில மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வத்தில் விமானங்களில் அதிக அளவில் பயணிக்கின்றனர். தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை கண்டு ரசித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் திரண்டு வந்தனர். இதனால் கொடைக்கானல் நகரின் நுழைவு வாயிலில் இருந்து பிரையன் பூங்கா, குணா குகை, ரோஸ் கார்டன், மோயர் சதுக்கம், தூண்பாறை உள்ளிட்ட சுற்றுலா இடங்களில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரிச்சாலையில் குதிரை சவாரி மற்றும் சைக்கிளிங் செய்து மகிழ்ந்தனர். வெள்ளிநீர் வீழ்ச்சி, பாம்பாறு அருவி முன்பு நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கொடைக்கானலில் இதமான தட்ப வெப்பநிலை நிலவியதால் மேகங்கள் தரையிறங்கி வந்து தழுவிச் சென்ற காட்சிகளை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் தங்கும் விடுதிகள் முழுமையாக நிரம்பின. நாங்கள் மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வெதர் ரொம்பவே ப்ளசண்ட்டாக என்ஜாயபுளாக இருக்குது. மதுரையில் ஹாட்டாக இருந்துட்டு இங்கே
ரொம்ப சில்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. போட்டிங் போனோம், சைக்கிளிங், ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் போனோம். கிட்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. இப்போ பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் புயல் மற்றும் கனமழை காரணமாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கடந்த 2 வாரங்களாக குறைந்திருந்த நிலையில் அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு ஆகிய தொடர் விடுமுறை நாட்கள் வருவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கி இருப்பதால் சுற்றுலா இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கொரோனா பாதிப்பு ஒரே மாதத்தில் 52% அளவுக்கு உயர்ந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்தியாவிலும் ஒருநாள் பாதிப்பு இரட்டிப்படைந்துள்ளது. சீனா, சிங்கப்பூர் உட்பட சில நாடுகளில் பரவி வரும் உருமாறிய புதிய வகை JN1 கொரோனா தொற்று உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவிலும் நீண்ட இடைவேளைக்கு பின் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதையடுத்து மத்திய மாநில அரசுகள் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளன. கேரளா முதல் இடத்திலும் கர்நாடகா, கோவா மாநிலங்கள் 2வது மற்றும் 3வது இடங்களிலும் தொற்று பரவலில் முன்னிலை வகிக்கின்றன. நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கேரள மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு 265ஆக பதிவாகியுள்ளது. ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்தியாவில் ஒருநாள் பாதிப்பின் எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் இரட்டிப்பாகி 752ஆக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் கொரோனா பாதிப்பால் 4 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 3749ஆக அதிகரித்துள்ளது. உலக அளவில் ஒரு மாதத்தில் பாதிப்பு 52% உயர்ந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பும் எச்சரித்துள்ளது. கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதை அடுத்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வைணவ தலங்களில் வைகுண்ட ஏகாதசி விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ரங்கமன்னார் மற்றும் ஸ்ரீ பெரிய பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்றன. இதனை அடுத்து காலை 5:50 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கங்களை எழுப்பியவாறு சுவாமியை வழிபட்டனர். சேலத்தில் புகழ்பெற்ற கோட்டை பெருமாள் எனப்படும் அழகிரிநாதர் சுவாமி கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விமர்சையாக நடைபெற்றது. பரமபத வாயில் வாயிலாக சுவாமி எழுந்தருளியதை திரளான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் 4 மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை நாராயண பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவில் மலர் மாலை அலங்காரத்துடன் கருட வாகனத்தில் சுவாமி எழுந்தருளினார். பின்னர் 4 மாட வீதிகளில் வலம் வந்து சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனிடையே தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ஆலேபுரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பின் போது சுவாமி சிலை தலைகீழாக கவிழ்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சொர்க்கவாசலை கடந்து வெளியே வந்த சாமி சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அப்போது சிறிது தூரத்தில் வாகனத்திலிருந்த சுவாமி சிலை தலைகீழாக கவிழ்ந்து விழுந்தது. கயிறே போடல.
பின்னர் மீண்டும் சாமி சிலை வாகனத்தில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. வாகனத்தில் சுவாமி சிலையை சரியாக கட்டாததாலேயே கவிழ்ந்து விட்டதாக பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.